ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து மொளக்கட்டின பச்சை பயிறு வந்து நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன். காரத்துக்கு சின்னோண்டு பச்சை மிளகாய், ஏன்னா என் குழந்தை சாப்பிட மாட்டா. இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு, இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் வெங்காயம் ஹாஃப் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை சேர்த்துட்டு பன்னீர் ஒரு 100 கிராம் இருக்கும், கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சில்லி தூள், அதுக்கப்புறம் இது சீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா, சால்ட், சாப் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இதுக்கு வந்து மின்ட் சட்னி நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி நான் கொஞ்சோண்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 3 பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் வந்து உடச்சிக்கலாம், ரொம்ப வேண்டாம். அப்புறமா வந்து கல்லுப்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் கேர்ட் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, தண்ணி சேர்க்க வேண்டாம். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கேர்ட் எடுத்துகிட்டு அந்த சில்லி தூள், அப்புறம் சீரகத்தூள், கரம் மசாலா, இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா மின்ட் சட்னி ரெடி. இது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற க்ரீன் சட்னி மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த இதுக்கு. அப்புறம் ஒரு சின்ன கிணத்துல கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதில் இந்த பச்சை பயிரை டிப் பண்ணிவிட்டு ஷேப் நம்ம இஷ்டம் தான், ஷேப் என்ன ஷேப் வேணுமோ போட்டுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸில் போட்டு ஒரு சைட் போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து பிரெட் க்ரம்ஸ் இல்லாமையும் பொரிச்சா நல்லா தான் இருக்கும். இதை மூடி வச்சு நல்லா ஸ்டீம் குக் 2 சைடை குக் பண்ணிவிட்டு க்ரீன் சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இதில் கொஞ்சம் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் கூட டீப் ஃப்ரை பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும்.